அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கேசி ஹோல்டிங்ஸில் ஒரு அழகான தோப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா கிணத்துக்கடவுக்கு அடுத்து வடசித்தூருங்க. வடசித்தூர் டு பணப்பட்டி ரோட்டில் நல்லா தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்க ஒரு அழகான தென்னந்தோப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வர்ற வீடியோவில் கண்டிப்பாக ஃபுல்லாக பார்க்கலாங்க. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தோப்பு நல்லாவே வெல் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தோப்பு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 2.25 ஏக்கருங்க. அதாவது 2 ஏக்கர் 75 சென்டில் அமைஞ்சிருக்குங்க. இதோட முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் இதே மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸு நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எங்களால் கொண்டு வந்து சேர்த்த முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மொத்தம் 2 ஏக்கர் 75 சென்ட்டுங்க. இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா 250 அடி ரோட் ஃபேஸ் கிடைக்குங்க. உங்களுக்கு தார் ரோடு பேஸே தாங்க. இது வடசித்தூர் டு பணப்பட்டி ரோட்டு பேஸ் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த பூமி. இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல 3/4 ஏக்கர் கண்ணு மரம் வந்துடுங்க. மீதி 2 ஏக்கர் உங்களுக்கு தோப்பு வந்துடுங்க. பெரிய மரத்தோடு நல்லா நீட்டாக வந்து நாங்கள் சுற்றி காட்டுறோம் பாருங்கள். அவங்க நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு மரம் எல்லாமே நல்ல செழிப்பாக தாங்க இருக்குது. தண்ணி சௌகரியம் இருக்கங்காட்டி தான் இந்த அளவுக்கு செழிப்பாக இருக்குங்க. ஸோ இந்த பூமியிலையும் அதே மாதிரி தண்ணி சௌகரியம் நல்லாவே இருக்குங்க. 2 போர் ஒரு கிணறு இவங்க வச்சுருக்காங்க. 5 HP ஃப்ரீ சர்வீஸும் வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே உள்ள ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இந்த தோப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காங்க. மரங்களை பார்த்தாலே தெரியுது பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக வச்சுருக்காங்க அப்படின்னு. நல்லாவும் மெயின்டைன் பண்ணி வச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு நிறைய பூமி இருக்குங்காட்டி அந்த பூமி எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குங்க. நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சிட்ருக்காங்க. நம்ம கிளைண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு பூமி நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டிருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கொண்டு சேர்த்துருக்கோம். உங்கள்கிட்ட இதே மாதிரி வீடு நிலம் ஏதாச்சும் விற்பனைக்கு இருந்தால் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணலாங்க. நாங்கள் இதே மாதிரி ப்ரொமோட் பண்ணி உங்கள் லேண்டை நாங்கள் ஈஸியாக விற்று கொடுத்துருவோங்க. நம்ம அடுத்து கிணறு போரெல்லாம் பார்க்கலாங்க வாங்க. இப்போ நம்ம கிணறு பார்க்க தாங்க போய்கிட்டு இருக்கோம். இது மோட்டார் ரூமுங்க. மொத்தம் 5 HP ஃப்ரீ சர்வீஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு கம்ப்ரெஷன் மோட்டர் போட்டு தான் தண்ணி ஃபுல்லாக ட்ரிப் இரிகேஷனில் அவங்க பாய்ச்சிட்ருக்காங்க. போர்லேருந்து தண்ணி எடுத்து கிணத்துல விட்டுருவாங்க. கிணத்துலேருந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கம்ப்ரெஷன் மோட்டர் மூலயமா ஃபுல்லாக தோப்பு ஃபுல்லாக தண்ணி பாய்ப்பாங்க. கிணறும் நல்ல மேல் கிணறு தாங்க. உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். தண்ணி நேற்று தான் பாய்ச்சிருக்காங்க. இருந்தாலும் கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே இருக்குங்க. நல்லா இந்த ஏரியாவில் தண்ணி சௌகரியம் உள்ள தோப்புனா இந்த தோப்பு நம்ம சொல்லலாங்க. ஏன்னா இது பக்கத்துலேயே நாங்கள் 2-3 தோப்பு பார்த்தோம். அதில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சுங்க. இந்த தோப்பில் நல்லாவே தண்ணி சௌகரியம் இருக்குங்க. அதே மாதிரி அடுத்து நம்ம இந்த தோப்போட காப்பை பற்றி பேசணுங்க. அதாவது இந்த ஏரியாவில் தோப்போட காப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு தாங்க இருந்துச்சு. ஆனால் இந்த பூமியில் காப்பு நல்லாவே இருந்துச்சுங்க. நான் உங்களுக்கே செக் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஒரு மரத்தோட காப்பு காட்டுறேன் பாருங்கள். நல்லாவே காப்பு இருக்குங்க. இந்த தோப்பில் அவங்க ஏக்கருக்கு 2 வண்டி வரைக்கும் காப்பு போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஓனர்கிட்ட கேட்டோம், அவங்களும் சொல்லியிருக்காங்க.
இப்போ எல்லா மரத்துலேயுமே காப்பு காட்டுறேன் பாருங்கள். எல்லா மரத்துலேயுமே நல்லா தாங்க காப்பு இருக்குது. அதே மாதிரி தோப்பும் நல்லா செழிப்பாக தாங்க வச்சுருக்காரு அவர். அதே மாதிரி இது மொத்தம் வந்து 2.25 ஏக்கருங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/4 ஏக்கர் கன்று மரம் வந்துடுங்க, அதாவது 1.5 வயசு மரம். மீதி இருக்க 2 ஏக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 வயசு மரம் இருக்குங்க. உங்களுக்கு அந்த கன்று தோப்பு தான் இப்போ காட்டுறேங்க. அது வந்து ரோடு பேஸ்லேயே உங்களுக்கு கன்று தோப்பு வந்துடுங்க. கன்றும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வயசு வரைக்கும் வளர்ந்துருச்சுங்க. இனி ஒரு 2 வருஷம் இல்லை ஒரு 2.5 வருஷத்தில் உங்களுக்கு காப்புக்கு வந்துடுங்க. அதுவுமே நல்லா ட்ரிப் இரிகேஷன் தான் போட்டு வச்சுருக்காங்க. எல்லா மரமே பார்த்திங்கன்னா செழிப்பாக தான் இருக்குது. கன்று மரம் ஈஸியாக பட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா கன்று மரம் ஒரு மரம் கூட பட்டு போகாமல் நீட்டாக காப்பாற்றி வச்சுருக்காங்க. சுற்றியுமே பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் பொறுத்தளவுக்கு விவசாயம் தாங்க பண்ணிகிட்ருக்காங்க. சுற்றியுமே நல்லா செழிப்பாக தாங்க இருக்குது. அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது இங்கே நல்ல மண் வளம் நீர் வளமும் நிறைய இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுதுங்க. நானே உங்களுக்கு ட்ரோனில் காட்டுறேன் பாருங்கள். சுற்றியுமே விவசாயம் தான் பண்ணுறாங்க. தோப்பு எல்லாம் செழிப்பாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த தோப்போட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இன்னொரு டைம் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. மொத்தம் 2.25 ஏக்கருங்க. 2 ஏக்கர் உங்களுக்கு 25 வயசு மரங்க. 3/4 ஏக்கர் உங்களுக்கு கன்று மரம் வந்துடுங்க. உங்களுக்கு இதில் ஒரு கிணறு, 2 போரு, 5 HP ஃப்ரீ EB சர்வீஸ் வச்சுருக்காங்க. 250 அடி தார் ரோடு பேஸ் கிடைக்குங்க. உங்களுக்கு கிணத்துக்கடவுக்கு அடுத்து வடசத்தூர்லேருந்து பணப்பட்டி போகிற வழியில் தாங்க இந்த பூமி அமைஞ்சிருக்கு. இந்த பூமி பற்றின வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை இதை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாலோ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணலாங்க. இந்த தோப்போட ரேட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள், இல்லாட்டி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இதோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுங்கள்.